ஏண்டி, காலையிலேருந்து இவன் இப்படி அழுதுட்டு இருக்கான். எனக்கு தலைவலியே வந்துடும் போல இருக்கு. நானும் கேட்டா என்னன்னே சொல்ல மாட்டேங்கிறா. என்னன்னு நீ கேட்க மாட்டியா? ஆ அவனுக்கு பிரியாணி வேணுமா? சண்டே சாட்டர்டே லீவு விட்டா இது எனக்கு ஒரு பெரிய தலைவலியா போயிடுது. எப்ப பார்த்தாலும் பிரியாணி வாங்கி கொடு பிரியாணி வாங்கி கொடுன்னு என்ன தொல்லை பண்ணிட்டு இருக்கான். என்ன பண்ண சொல்றீங்க அத்தை? காலங்காத்தால போய் நான் இவனுக்கு பிரியாணி வாங்கி கொடுக்க முடியுமா? பிரியாணி கடையே 11 மணி இல்லைன்னா 12 மணிக்கு தான் ஓப்பன் பண்றாங்க. காலங்காத்தால யாரு பிரியாணி கடை திறந்து வச்சிருக்காங்க? அவன் கேட்குறப்போ எல்லாம் நீ பிரியாணி வாங்கி கொடுத்துருப்ப. அதான் அவன் பிரியாணி கேட்குறான். முதல்லையே கண்டிச்சு வளர்த்துருந்தா இதை மாதிரி அவன் பிரியாணி கேட்பானா? ஹோட்டலில் வாங்கி அடிக்கடி சாப்பிட்டா உடம்புக்கு ஒத்துக்குமா? வீட்டில் சமைச்சு கொடுக்கறதுக்கு உனக்கு என்ன? பையனை செல்லம் கொடுத்து கொடுத்து கெடுத்து வச்சிருக்க. உன்னை எல்லாம் என்ன சொல்லணுன்னே எனக்கு தெரியல. ஆமா, நீங்க மட்டும் ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்றதே இல்லை பாருங்க. யாரு ஹோட்டல் போட்டாலும் ஆளா போய் நின்று வாங்கி சாப்பிட்றீங்க. இதுல நீங்க எனக்கு அட்வைஸ் பண்றீங்களாக்கும். ஏண்டி, எனக்கு வயசாயிடுச்சு. நான் சாப்பிட்டா பரவாயில்ல. வளர்ற பையனுக்கு வீட்டில் நல்ல சத்தான உணவு சமைச்சு கொடுத்தா தானடி ஆரோக்கியமா இருக்கும். அம்மா, எனக்கு பிரியாணி தான் வேணும். நான் வீட்டு சாப்பாடெல்லாம் சாப்பிட மாட்டேன். எனக்கு பிரியாணி வாங்கி கொடுக்குறியா இல்லையா? இல்லைன்னா நான் இன்னைக்கு ஃபுல்லாக அழுதுட்டு தான் இருப்பேன். சரிடா, நீ அழுவாத. நான் பிரியாணி கடை ஓப்பன் ஆன உடனேயே சுட சுட உனக்கு பிரியாணி வாங்கி கொடுக்குறேன். என்ன, சமத்து புள்ளியா இருக்கணும், அழக்கூடாது. அவன் அழுதா நீ ஹோட்டலில் வாங்கி குடிப்பியாக்கும். அவன் சின்ன பையன் தானே, கண்டிச்சு வளர்க்க மாட்டியா? 4 காசு சேர்த்து வச்சாதான் நாளைக்கு நமக்கு காசு இல்லாதப்போ உதவும். இந்த மாதிரி கண்டபடி செலவு பண்ணா கடைசியில் யாருக்கிட்டையாவது கையேந்தி நிற்க வேண்டியதுதான். வீட்டில் இருக்கிறது சமைச்சு அவனுக்கு போடு. ஹோட்டல்லலாம் ஒன்று வாங்கி நீ கொடுக்க வேணாம். ஆமா அத்தை, நீங்க சொல்றது சரிதான். இவர் வேற ஊர்ல இல்லை. நான் பக்கத்து வீட்டில் கடை வாங்கி இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஹோட்டல்லையே பிரியாணி வாங்கி சாப்பிட்லான்னு நினச்சிட்டு இருந்தேன். நீங்க சொல்றது தான் எனக்கு சரியா தோணுது. நான் யார்கிட்டையும் கடனும் வாங்கல. நான் வீட்லயே இருக்கிறத வச்சு ஏதோ சமைச்சு கொடுத்துட்றேன். ஐயோ, என்ன இது? தவளை தம்பாயால கெடுன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி ஆகி போயிடுச்சே. வாயை மூடிட்டு இருந்திருந்தா எனக்கு ஹோட்டல் பிரியாணியாவது கிடைச்சிருக்கும். என் வாயை கொடுத்து நானே எல்லாம் கெடுத்து விட்டுட்டேன். மருமகளே, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வேணும்னா நீ பிரியாணி வாங்கிடு. ஏன்னா பாவம் பையன் அழுவுறான் இல்ல. இப்போதான் அவன் அழுகையை நிறுத்திட்டானே. நான் வீட்டில் இருக்கிறத ஏதோ ஒன்று சமைக்கிறேன். எல்லாம் சேர்ந்து சாப்பிட்லாம். அட, என்ன கருவாயன் வந்துட்டு இருக்கான்? அட, எல்லாம் வீட்டில் தான் இருக்கீங்களா? நானும் வீட்டில் இருப்பீங்களோ இல்லையோன்னு நினச்சிட்டு தான் வந்தேன். இதை பார்த்தீங்களா? எம்மா பெருசு கத்திரிக்காய். இது எங்கள் தோட்டத்தில் விளைஞ்சுது. ஆத்தா உங்களுக்கு இந்த கத்திரிக்காயை கொடுத்துட்டு வர சொன்னிச்சு. இந்தாங்கக்கா. டே கருவாயா, நீ சரியான நேரத்தில் தாண்டா வந்திருக்க. நானும் வீட்டில் சமைக்கிறதுக்கு எந்த காயுமே இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தேன். நல்ல வேலை நீ கத்திரிக்காய் கொண்டு வந்துட்ட. நான் இந்த கத்திரிக்காயை வச்சு இன்னைக்கு கத்திரிக்காய் பிரியாணி பண்ணலான்னு இருக்கேன்டா. ஐயா, அம்மா பிரியாணி பண்ணுறாங்களா? எனக்கு பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். நான் கத்திரிக்காய் பிரியாணி இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை. அம்மா சீக்கிரமா போய் பண்ணுங்கம்மா, எனக்கு பசிக்குது. என்னது, கத்திரிக்காய் பிரியாணியா? நான் இது மாதிரி ஒரு பிரியாணி இது வரைக்கும் கேள்விப்பட்டதும் இல்லை, சாப்பிட்டதும் இல்லை. அது நல்லா இருக்குமா? ஏண்டி அம்மா, இன்னைக்கு ஒரு நாள் நீ ஹோட்டல்லையே பிரியாணி வாங்கிடுமா. இந்த கத்திரிக்காயை வச்சு கத்திரிக்காய் கொத்து இல்லை கத்திரிக்காய் பொரியல் ஏதாச்சும் பண்ணிக்கலாம். இந்த கத்திரிக்காய் பிரியாணி எல்லாம் வேணாமா? அக்கா, எனக்கும் இந்த கத்திரிக்காய் பிரியாணி சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்குக்கா. நீ எனக்கும் சேர்த்து இந்த கத்திரிக்காய் பிரியாணி பண்ணி கொடுக்குறியா? நானும் சாப்பிட்டுட்டே போகிறேன். சரிடா கருவையா, ஒரு 1/2 மணி நேரத்தில் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடும். நீ இருந்து சாப்பிட்டுட்டே போ. பாவி பையன் ஒரு கத்திரிக்காயை கொண்டாந்து கொடுத்துட்டு பிரியாணி சாப்பிட உக்காந்துட்டான். இவனை மாதிரி தான் சமத்தான் இருக்கணும். ஏக்கா, பிரியாணி வாசனை சும்மா மூக்க தொலைக்குதுக்கா. இதை பார்த்தாலே அப்படியே சாப்பிடணும் போல இருக்குக்கா. தம்பி, என்ன பார்த்துட்டு இருக்க? சும்மா அள்ளி சாப்பிடு. அண்ணா, நீங்க பிரியாணி சாப்பிட்றத பார்த்தா ரொம்ப சூப்பரா இருக்கு போல இருக்கு. நானும் சாப்பிட்றேண்ணே, எனக்கும் பசிக்குது.
கருவாயா, வேணுங்கிற அளவுக்கு வாங்கி சாப்பிட்றா. இது உன் வீடு மாதிரி நினச்சிக்கோ, ஒன்றும் கூச்சப்படாத. அதெல்லாம் நீ சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவன் எல்லாம் கூச்சப்படாம நல்லா வாங்கி சாப்பிடுவான், நீ ஒன்றும் கவலைப்படாத. ஏக்கா, பிரியாணி சூப்பரு. இனிமே எப்போ நீ கத்திரிக்காய் பிரியாணி பண்ணாலும் எனக்கு ஒரு பிளேட்டு எடுத்து வச்சிடுற என்ன? சரிக்கா, பிரியாணிக்கு நன்றி. அட, இதுக்கெல்லாம் எதுக்குப்பா நன்றி சொல்லிட்டு? இந்த கத்திரிக்காயை நீ கொண்டு வந்தது தான். வா, கத்திரிக்காயில தான் இவ்வளவு டேஸ்ட்டு. அதனால தான் பிரியாணி அவ்வளவோ சூப்பராக இருந்துச்சு. ஆமாம் ஆமாம், ஓசியில் எது வாங்கி சாப்பிட்டாலும் நல்லா சூப்பராகவே இருக்கும். எனக்கும் ஓசியில் வாங்கி சாப்பிட்ணுன்னா ரொம்ப இஷ்டம். ஓசியில் கொடுக்குறவங்க நம்ம மேலே இருக்கிற பிரியத்தால தான் அதை நமக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அதனால தான் அத்தை அது அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கு. பிரியாணி சூடு ஆறுறதுக்கு முன்னாடி நீங்கள் 2 பேரும் சாப்பிடுங்க. நானும் தம்பியும் கடைக்கு போயிட்டு வந்துடுறோம். தம்பி வாடா. ஏண்டி, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்க? அவன் ஒரு கத்திரிக்காய் கொண்டு வந்து கொடுத்துட்டு அம்முட்டு பிரியாணி சாப்பிட்டுட்டு போகிறான். அந்த பிரியாணி இருந்திருந்தா நம்ம மதியத்துக்கும் வச்சு நல்லா சாப்பிட்டு இருந்திருக்கலாம். உனக்கு கொஞ்சம் கூட புத்தியே இல்லடி. கருவாயன் இருந்ததால தான் உங்கள் பேர அந்த கத்திரிக்காய் பிரியாணியே சாப்பிட்டான். இல்லைன்னா அவன் வாயில கூட வச்சிருந்திருக்க மாட்டான். கருவாயன் சரியான நேரத்துக்கு வந்தான். இல்லைன்னா எனக்கு ஒரு 500,000 ரூபாய் இன்னைக்கு தண்ட செலவு பண்ண வேண்டியதாக இருந்திருக்கும். உங்களுக்கு என்ன ஆச்சு? ஏன் சாப்பிட்றத நிறுத்திட்டீங்க? பிரியாணி எல்லாம் நல்லா நிறையவே பண்ணி வச்சிருக்கேன். மதியத்துக்கு மட்டும் இல்லை, நைட்டுக்கும் இதே கத்திரிக்காய் பிரியாணி தான். நீங்கள் எல்லாம் ஒன்றும் கவலைப்படாம வயிறு ஃபுல்லாக சாப்பிடுங்க. என்ன அத்தை, பிரியாணி கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை. இது பிரியாணி மாதிரியே இல்லை. இதை கருவாயன் எப்படி அப்படி ரசிச்சு சாப்பிட்டானே எனக்கு தெரியல. இப்போதான் எனக்கு புரியுது. கருவாயன் பிரியாணியை நல்லா ரசிச்சு சாப்பிட்டதால தான் என் பையனும் சாப்பிட்ருக்கான். இல்லைன்னா அவன் இந்த பிரியாணியை சாப்பிட்ருக்கவே மாட்டான். ஆமாண்டி அம்மா, என்னால் கூட 2 வாய்க்கு மேலே இந்த பிரியாணி சாப்பிடவே முடியல. பிரியாணி கொஞ்சம் கூட நல்லா இல்லை. நானும் கருவாயனை தப்பாக நினச்சிட்டேன். அவன் அப்படி ரசித்து சாப்பிட்டதை பார்த்துட்டு பிரியாணி நல்லா சூப்பராக இருக்குன்னு நினச்சேன். ஆனால் இது ரொம்ப கேவலமாக இருக்குடி. நீ வேற நைட்டு வரைக்கும் இந்த பிரியாணியே சமைச்சு வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்க. இதை எப்படி தான் நான் சாப்பிட போகிறேன்னு எனக்கே தெரியல. அத்தை, கருவாயனும் உங்கள் பேரனும் 2 பேருமே இதை சாப்பிட்டுட்டாங்க. அப்புறம் நமக்கு சாப்பிட்றது கேட்டேன். இன்னைக்கு ஃபுல்லாக இந்த கத்திரிக்காய் பிரியாணி தான். வாங்க 2 பேரும் சாப்பிட்லாம். ஏண்டி அம்மா, 3 வேளைக்கும் இந்த கத்திரிக்காய் பிரியாணியா? அது என்னால் சாப்பிடவே முடியாது. நீங்கள் தானே அத்தை எனக்கு சிக்கனமாக குடும்பத்தை நடத்த சொன்னீங்க. இப்போ நீங்களே சாப்பிடலன்னா என்ன அர்த்தம்? நாம் 3 பேரும் இன்னைக்கு ஃபுல்லாக இந்த கத்திரிக்காய் பிரியாணியை தான் சாப்பிட போகிறோம். இப்போவே சொல்லிப்புட்டேன். ஆமாம், இன்னைக்கு யார் மூஞ்சில முழிச்சேன்னே தெரியல. நானே வாயை கொடுத்து நல்லா வம்புல மாட்டிக்கிட்டேன். ஐயோ ஐயோ. என்ன அத்தை, சாப்பிடாமலே உக்காந்துட்டு இருக்கீங்க? சீக்கிரமாக சாப்பிடுங்க. உங்களுக்கு என்ன சின்ன குழந்தைங்களுக்கு ஊட்டுற மாதிரி ஊட்டி விடணுமா? சீக்கிரமாக சாப்பிடுங்க அத்தை. அம்மா, எனக்கு கருவாய் அண்ணா திங்கிறதுக்கு தீனி மிட்டாய் முறுக்கு எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் இதை சாப்பிட்டுட்டு இன்னைக்கு நாள் ஃபுல்லாக நல்லா ஜாலியாக இருக்க போகிறேன்.